விழிப்பாய் போக வேண்டும். No longer you are a sleeping Christian. நீங்க ஒரு தூங்கி தூங்கி வழிகிற கிறிஸ்துவன் அல்ல. அல்ல, இனிமேல் அல்ல. நீ அப்படிப்பட்ட கிறிஸ்துவன் அல்ல. அப்படிப்பட்ட கிறிஸ்தவன் அல்ல. You are not a sleeping Christian. அப்படி தூங்கி வழிகிற கிறிஸ்துவன் அல்ல. You are zealous for God. நீங்கள் கடவுளுக்காக ஆர்வமுள்ள வைராக்கியமுள்ள மகனாக மாறு. James and John they were not serious in the question they were asking to Jesus. என்ன கேட்டாங்கன்னு யோவானுக்கு யாக்கோபானுடைய அந்த பொருள் அறியாமலே கேட்டார்கள். அவருக்கு தெரியல என்ன கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன்னு அவங்களுக்கு தெரியல. Jesus said, இயேசு ஆண்டவர் சொன்னார், before you have to drink the water that I drink. நான் குடிக்கிற குடி நீ குடிக்க போறாய். You have to drink it. நீங்கள் குடிப்பீர்கள். Hallelujah. Hallelujah. You will drink it. நீங்கள் ஒரு நாள் குடிப்பீர்கள். You have to take the baptism that I took. நான் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை நீங்களும் பெற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. What is this baptism? அந்த திருமுழுக்கு என்ன? What is this drink? அந்த குடிப்பது என்ன? This is the drink of the cross. சிலுவையை குறித்தான குறிப்பது. This is the crucifixion of Jesus. இயேசுவின் சிலுவை மரணத்தை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. This is about the death of Jesus. இயேசுவின் மரணத்தை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. Hallelujah. 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 That's why John chapter 19 verses 30 is quoted here. அதனால தான் யோவான் John chapter 19 verses 30. யோவான் 19:30 வாசிக்கிறோம். They offered him a drink. அவங்க ஒரு குடித்தார்கள். Matthew we read they offered him a drink. Jesus refused it. அவங்க குடிப்பதற்காக கொடுக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை வேண்டாம் என்று புறக்கணித்தார். John chapter 19 they offered him another drink. யோவான் 19:30 வேறொரு குடித்தார்கள். Jesus received the vinegar. இயேசு ஆண்டவர் பெற்றுக்கொண்டபோது Jesus received the drink. இயேசு அதை பெற்றுக்கொண்டார். Then Jesus said, அப்புறம் இயேசு ஆண்டவர் சொன்னார், it is finished. இது முடிந்தது. Tetelestai. It is finished. முடிந்தது. அது முடிந்தது. Hallelujah. Hallelujah. After the drink, அந்த குடித்து முடித்ததுக்கு அப்புறமா Jesus said, இயேசு ஆண்டவர் சொன்னார், it is finished. அது முடிந்தது. Hallelujah. 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 All of you say hallelujah. Now Jesus says, இயேசு ஆண்டவர் சொன்னார், I have drinks to drink. நான் ஒரு கார் குடிக்க வேண்டியிருக்கிறது. I have a baptism to undergo. நான் ஒரு திருமுழுக்கு பெற வேண்டியிருக்கிறது. What is the baptism Jesus is talking about? இயேசு ஆண்டவர் எந்த திருமுழுக்கு குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்? His death. அவருடைய மரணத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். His suffering. அவருடைய பாடுகளை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். His pain. அவருடைய வேதனை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். His sorrow. அவருடைய வருத்தத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். His agony. அவருடைய மனவேதனை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். He went through it. அதிலே போக வேண்டியிருக்கிறது. Hallelujah. 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 When Jesus went through it, இயேசு ஆண்டவர் பாடுகள் வழி போகும்போது apostle got the same fire inside. சீடர்கள் அதே அக்கினியை பெற்றுக்கொண்டார்கள். அதே அக்கினியை பெற்றுக்கொண்டார்கள். அதே அக்கினியை பெற்றுக்கொண்டார்கள். Jesus said, இயேசு ஆண்டவர் சொன்னார், do not misunderstand. ஒருபோது தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். I came to bring peace. நான் அமைதியை கொண்டு வந்தேன் என்று. Don't think that I came to bring peace. நான் அமைதியை கொண்டு வந்தேன் என்று நினைக்காதீர்கள். I came to bring fire. நான் கொண்டு வந்தது உங்களை அக்கினி மூட்டுவதற்காக வந்தேன். What is that fire? அந்த அக்கினி என்ன? That fire is the zeal and zealous for God. கடவுளுக்காக நீங்கள் வைராக்கியத்தோடு பேரார்வத்தோடு போராடுவதுதான். Hallelujah. 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 That's the zeal for God. அது கடவுளுக்காக உள்ள ஆர்வம் வைராக்கியம் அது. Apostle said, சீடர்கள் சொன்னாங்க, we are ready even to die for you. கடவுளுக்காக உயிரவே கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. In the time of Jesus' earthly ministry, இயேசுவின் சிலுவை அந்த பாடுகளிலே அந்த ஊழியத்திலே you can't see disciples with the zeal for God. அந்த இயேசுடைய அந்த ஊழியத்திலே அந்த ஒரு ஆர்வத்தை வைராக்கியத்தை நாம் பார்க்க முடிவதில்லை. They were sleeping disciples. அவர்கள் எல்லாம் தூங்கி வழிந்து கொண்டிருந்த சீடர்களாக இருந்தார்கள். Jesus asked them, இயேசு ஆண்டவர் அவரை பார்த்து கேட்டார், will you be spare a little time with me in prayer in the garden of Gethsemane? He was going through the agony, in the very pain. கெத்செமனே பாடுகளின் வேளையில் இயேசு ஆண்டவரை கேட்டார், என்னோடு சேர்ந்து ஒரு மணி நேரம் விழித்திருந்து உங்களால் ஜெபிக்க இயலாதா என்று கேட்டார். Hallelujah. Hallelujah. Disciples were snoring. சீடர்கள் எல்லாம் ஒரே கொரட்டை. Hallelujah. 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 But after the receiving of the Holy Spirit, ஆனால் தூய ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமாக, after the receiving of the fire, அந்த அக்கினி பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமாக, the seal that made them apostles and martyrs for Jesus, இயேசுவுடைய ஆர்வத்தை வைராக்கியத்தை பெற்றுக்கொண்டதாக தன்னுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய இரத்த Jesus ரத்த சாட்சியாக மாறினார்கள். சத்தமா சொல்லுங்க, ரத்த சாட்சி. Hallelujah. Hallelujah. Now they are ready to
even die for Jesus. இயேசுவுக்காக தன் உயிரையே கொடுக்க தயாரானார்கள். Now that zeal came into their heart. அந்த வைராக்கியம் This zeal is against your father and mother. இந்த பேர் ஆர்வம் உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு எதிராக எழும்புது. When you receive the real zeal for God, கடவுளுக்காக ஒரு வைராக்கியம் உங்களுக்கு வரும்போது all society will be against you. எல்லா சமூகம் உங்களுக்கு எதிராக எழும்பும். It is true. அது உண்மையிலும் உண்மை. All brothers were opposing Jesus. எல்லா சகோதரனுக்கு எதிராக இயேசுவுக்கு எதிராக எழும்புவார்கள். Hallelujah. 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 If your zeal is from Jesus or God, நீங்கள் பெற்றுக்கொண்டது பேர்வாரம் வைராக்கியம் இயேசுவுடைய கடவுளிடம் இருந்தா definitely you will be having enemies. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு எதிரிகள் உண்டு. Jesus said this. இயேசு ஆண்டவர் சொன்னார். This is Luke chapter 12 verses 49, 50 and 53. லூக்கா நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 49 50 வாசிக்கிறோம். 12 verses. லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 49 50 51 வாசிக்கிறோம். Do not think I came to bring peace. நான் அமைதியை சமாதானம் கொண்டு வந்தேன் என்று நீங்கள் நம்பாதீர்கள். I came to bring fire. நான் அக்கினியை தீமூட்டவே வந்தேன். Hallelujah. Hallelujah. I wish already it may kindle. நான் இப்போதே தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. When Jesus wanted that to be kindled, it never kindled. அந்த தீ ஒருபோது அணையாத எப்போது எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். When Jesus wanted it, it was not kindled. அந்த இயேசு அது விரும்பினார் என்றால் அது ஒருபோது அணைக்கப்படாது சொன்னார். இயேசுவின் ஆக்கிரகம் உள்ளப்போ அது கத்தியில. இயேசு விரும்பும்போது அந்த தீ அங்கே பற்றி எரியவில்லை. Hallelujah. 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 That fire, அந்த அக்கினி it did not come into the hearts of the disciples. அந்த சீடர்களுடைய உள்ளத்திலே அது பற்றி எரியவில்லை. But when the day of Pentecost. ஆனா பெந்தெக்கோஸ்து நாளிலே. Oh, Acts chapter 2. Acts chapter 2. திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம். Acts chapter 2. திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம். When they were all together. அவர்கள் எல்லாம் சேர்ந்து இருந்தபோது suddenly from heaven there was a sound like a rush of a violent wind, and it filled the entire house where they were sitting. Divided tongues of fire appeared among them. The tongues rested upon each and every one of them. சீடர்கள் அமர்ந்த இடமெல்லாம் நெருப்பு பற்றி இருந்தது. பேரெரிச்சல் காற்று போன்ற தீ வந்து இறங்கி அந்த இடமே பற்றி எரிந்தது என்று பார்க்கிறோம். Today pray for this fire. அந்த அக்கினிக்காக நாம் ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. When this fire comes, இந்த அக்கினி வரும்போது you will be a true Christian. நீங்க உண்மையான கிறிஸ்தவனாக மாறுவீர்கள். No one has to force you. Go for confession. Go to the mass. Go sit before the blessed sacrament. நீங்க போய் பாவ சங்கத்தினை செய்யுங்க, திருப்பலிக்கு போங்க, கோயிலுக்கு போங்க என்று யாரும் உங்களை தூண்ட வேண்டிய உந்த வேண்டிய அவசியம் இல்லை. Hey, blessed sacrament is exposed. Go to the blessed. No one has to force you when the fire comes. அந்த அக்கினி வரும்போது நற்கருணை ஆண்டவர் அங்க இருக்காரு. போய் ஜெபம் பண்ணு சொல்லி யாரும் உங்களை தூண்ட வேண்டிய அவசியமே வராது. Hallelujah. 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 Disciples got that fire inside them. சீடர்கள் அந்த அக்கினியை உள்ளத்திலே பெற்றுக்கொண்டார்கள். This is the fire Jesus talking about. இந்த அக்கினியை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேச விரும்புகிறார். Jesus brought this fire to the earth. இன்றைக்கு மண்ணுலகிலே ஆண்டவர் தீமூட்ட வந்திருக்கிறார். That fire is here. அந்த அக்கினி இங்கே நிரம்பி இருக்கிறது. It has to come inside you. அது உங்கள் உள்ளத்திலே வந்து கொண்டிருக்கிறது. It has to come inside you. அது உங்கள் உள்ளத்திலே வந்து கொண்டிருக்கிறது. Then you will be a true Christian. அப்ப உண்மையான கிறிஸ்தவனா மாறுவீர்கள் நீங்கள். Oh, apostles were martyrs of Jesus. இயேசுக்காகவே இரத்த சாட்சியாக மாறின சீடர்கள் அவர்கள். Hallelujah. 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 12 apostles. 12 சீடர்கள். Except John. யோவானை தவிர everyone got martyred. எல்லாரும் கொல்லப்பட்டு இரத்த சாட்சியாய் மாறினார்கள். What made them? அதனுடைய பொருள் என்ன? What made them? அது ஏன் எப்படி உருவாச்சு? Fire. ஏன் அப்படி உருவாயிடுச்சுனா அவங்களுக்கு பற்று. All of you said the fire. அவங்களுக்கு அக்கினி. Oh, hallelujah. 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 அவங்களுக்கு அக்கினி அதை செய்ய தூண்டிட்டு. Hallelujah. 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 I have 6 more minutes. ஒரு 6 நிமிஷம் கூட இருக்கு உங்களுக்கு. Hallelujah. Hallelujah. In the 6 minutes. இந்த 6 நிமிடத்திலே this is my prayer today. இந்த ஒரே ஜெபம் தான் இன்றைக்கு எனக்கு. Into each and every one of you. உங்க இருக்கிற எல்லாருக்கும் let that fire burn. அந்த அக்கினி பற்றி எரிய வேண்டும். Those who are joining online. யாரெல்லாம் நேரலைக்கு பகிர்ந்துட்டு இருக்கீங்களோ I pray. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
Let this fire burn inside you. இந்த அக்கினி உங்களில் பற்றி எரிய வேண்டும். The fire for God. இந்த கடவுளுக்காக ஒரு அக்கினி. Zeal and zealous for God. கடவுளுக்காக ஒரு வைராக்கியம் I பேரார்வம். am ready to even die for you, Jesus. கடவுளுக்காக இயேசுக்காக